ஸோ வணக்கம் மக்களே. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து டே 3. ஸோ நம்ம வந்து மங்களூர்லேருந்து கிளம்புறோம். மங்களூர்லேருந்து நேராக டேரெக்டாக கோவா. ஸோ போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பெங்களூரில் வந்து என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பன்னு. ஆக்சுவலி பெங்களூரு பன்னு ஆக்சுவலி ஆல்ரெடி பிரியா வந்து பண்ணி கொடுத்துருந்தா. சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சாஃப்டாக தான் இருக்கு. பிரியா நீ பண்ணது கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் சட்னி ஒரு சாப்பிடணும். சரி, ஒரு பன்னு வந்து நீப்பான பன்னு, ஆனால் பூரி மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. குருமா மாதிரி குருமா மாதிரி அது குருமா தேங்காய் சட்னி. ஸோ நைஸ், நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி பிரியா வந்து ஆல்மோஸ்ட் பண்ணியிருந்தா, ஆல்மோஸ்ட் ஒரு 80% பண்ணிட்டா. ஆனால் நம்ம சைட் டிஷ் என்ன தொட்டு சாப்பிட்ணுன்னு தெரியல. அதான் ஒரு பிரச்சனை நமக்கு. ஆனால் குழம்பு டேஸ்ட் தெரியல. Bro, it is very nice. So, thank you. So, 2 paneer masala dosa. Cheese paneer masala. Sorry, cheese masala. One plain, one Mangalore bun, and one vada. Single vada. Single vada. 275. 275. ஓகே, ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. இது வந்து ஹோட்டல் மனோரமா பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒரு 30 வகை தோசை ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம மேபி இந்த சிட்டி சென்டர் வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. தோசைக்கு இல்லை எண்டு. ஆக்சுவலாக வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களூரில் இருக்கோம். டே 3. மங்களூர்லேருந்து நிறையா நம்ம உடுப்பி வழிக்கா போகிறோம். ஸோ உடுப்பி வந்து ஆக்சுவலாக மேங்களூர் டு உடுப்பி கோவா ரூட் வந்து ஐ திங்க் ஹைவே தான். ஸோ கம்ப்ளீட்டாக ஹைவே. நாங்கள் ஒரு காலத்தில் இருந்ததுக்கு இப்போ வந்து நல்ல ஹைவே போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பீடாகவே போய்டுவோம்னு நினைக்கிறேன். பட் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் நிறைய இருக்குது நமக்கு. நம்ம ரைட் பண்ணணும்டா நினைப்பேன். ஏன்டா இவ்வளோ பெரிய லக்கேஜ் வச்சுட்டு சைக்கிள் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உடுப்பி அந்த ரோட்டில் பைபாஸில் வந்து உங்களுக்கு அந்த கல்லுக்கல்லோட பீச்சோட ஒரு பயங்கரமான வியூ ஒன்று இருக்கும். அந்த பீச் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் உடுப்பி தாண்டோடனே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப பாப்புலர் இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த கோயிலும் போய் நம்ம விசிட் பண்ணிவிட்டு மேபி கோயிலுக்குள்ளே போவோமான்னு தெரியல, பட் கோயிலுக்கு வெளியில் இருந்து அது ஒரு விசிட் விட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு ஒரு பிளானில் இருக்கு. ஸோ வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் கோவா தான். ஸோ எங்களுக்கு வந்து நேற்று தான் கொஞ்சம் லைட்டாக அடி நடிச்சு விட்டுச்சு. அதை நம்பி நாங்கள் வந்து ரைடிங் பேண்ட்டில் ரெயின் பேண்ட்டு எல்லாத்தையும் போட்டு உட்காரோம். வெயில் சும்மா நொறுக்கி விட்டுருச்சு. அதான் நமக்குன்னே வருவாங்களோ ஏண்டா எங்க ஆத்தா அப்படின்னு அந்த மாதிரிதான் இருந்தது. ரூம்குள்ள இருக்கிற வரைக்கும் வெயில் இல்ல, ரூமை விட்டு வெளியே வந்து பேக் பண்றோம், வெயில் போலன்னு பொழந்துருச்சு. ஆனா ஆக்சுவலா கிளைமேட் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஏன் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும். பின்னாடி ஒரு நம்மளுக்கு ஒளிவிட்டு இருக்கான். ஏன் பக்கம் போன வேலை தேடவில்லை நோச்சு தள்ள ஸ்பீட் பிரேக்கர். இங்க பைபாஸ் கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். மங்களூர் மேலே ஏறிட்டோம்னா பைபாஸ் தான். ஒரு அழுத்து தான். எஸ் பைபாஸ். ஆனால் பைபாஸ் கீழே போதா அப்படியே ஊரே பச்சை பசேன்னு இருக்குல்ல. ஸோ மங்களூராக இருக்கட்டும், மைசூராக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், எல்லாம் சடே செமையாக இருக்கு. அவ்வளோதான். இங்கேருந்து நேராக கோவா வரைக்கும் இந்த ரோடு தான். போவோமா? ஓகே மக்களே, ஆக்சுவலி நம்ம இப்போ தான் கரெக்டாக உடுப்பி நேஷனல் ஹைவேவை கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ இப்போ இன்னும் 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஒரு பீச், ஜஸ்ட் பீச் போய் விசிட் பண்ணிட்டு அப்படியே பேக் டு நம்ம கோவா வந்து ரூட் வந்து கண்டினியூ பண்ண போறோம். வாங்க போலாம். நம்ம ஊர் பாட்டு வெயிலோடு விளையாடி வர பாட்டு ஓடுங்க. வெயிலோடு விளையாடி அந்த பாட்டு ஓடிட்டு இருந்துகிட்டு இருக்கேன்டா நானு. ஸோ கண்டினியூ ஃபார் 1 கிலோமீட்டர். எனக்கு எஃப்எம் ரேடியோ ஓடுதுரா? இல்ல எஃப்எம் ரேடியோவா இல்ல இதுவும் தெரியல. ஸோ மக்களே ஆக்சுவலா அந்த பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஹைவேஸே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம கொஞ்சம் சின்ன இடம், இந்த மாதிரி ஒரு இடங்கள், காட்டு வழிகள், பீச்சுகள், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதுனால இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஒரு குட்டியா ஒரு ட்ரோன் ஷாட் பார்த்துடலாமா?
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லொக்கேஷனோட ஒரு ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பேக் வாட்டர்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ ஹைவேஸில் மட்டுமே போகாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோடு ஸோ நல்லாயிருக்கும் இல்லையா. ஆல்ரெடி இந்த மாதிரி ரோடு வந்து நம்ம வரக்கலாலேருந்து கொல்லம், அந்த மீன்ஸ் கொல்லம் கனெக்ட் பண்ணுற ரோட்டில் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா ரோடு வந்து ப்ராப்பராக இல்லை. பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து நேராக போயிட்டு உடுப்பி கிட்ட போய் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த ரூட்டை எடுத்திருக்கேன். ஸோ அண்ட் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ரைடிங் ஜாக்கெட் க்ளீன் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு. ஸோ நேற்று ஃபுல்லாக மழை, இன்னைக்கு ஃபுல்லாக மழைனா மழை ரெண்டுமே. நேற்று இன்னைக்கு பீச். ஸோ இதே மாதிரி இன்னொரு இடம் இருக்குது. ஸோ அது ஹைவேஸ் கனெக்ட் ஆகிடும். ஸோ பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ பை லக்கிலி மழை இல்லைன்னா நம்ம அங்கேயும் ட்ரோன் ஷாட் விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓ மை காட், வாவ். ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த பக்கத்துலேருந்து இந்த ரூட் வந்து வரோம் இல்லையா. ஸோ வந்து கனெக்ட் ஆகிற இடம் தான் இந்த போட்ஸ் இருக்க இடம். இவ்வளோ இடம் இருக்குது. பேக் வாட்டர்ஸ் செம்மையாக இருக்குல்ல. நோ பார்க்கிங் போட்டிருக்காங்கடா. கப்பல்லாம் செய்கிற இடம் போல இருக்குங்க. ஸோ அங்கே பாருங்கள் கப்பல் செஞ்சு போடுறாங்க. ஸோ இது நேராக நான் கடலில் போய் ஜாயின் ஆகுது. செம்மையாக இருக்குல்ல லொக்கேஷனு. ஓகே மக்களே, ஆக்சுவலாக ஸோ பீச் பார்த்துட்டு டேரெக்டாக உடுப்பி அவுட்ரு வந்து கனெக்ட் ஆகிடும். ஆக்சுவலாக நம்ம வந்து உடுப்பிக்குள்ளேயே போகல. உடுப்பிக்குள்ளே போகாமல் அப்படியே பீச் ரோடு எடுத்துகிட்டு பீச் ரோடுலேருந்து அப்படியே நேராக இந்த பக்கம் வந்து இந்த கப்பல் கட்டுற இடம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நேராக வந்து பைபாஸில் கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் எக்ஸாக்டாக 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 42 கிலோமீட்டர்ஸில் இன்னொரு செம்ம சீனரி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகிறோம். இப்போ நேராக போகலாம், வாங்க போகலாம். ஆக்சுவலாக இன்னும் 3.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஆக்சுவலாக 3 கிலோமீட்டர்ஸ் தான். 3 கிலோமீட்டர்ஸில் அந்த ஸ்டன்னிங்கான ஒரு ஹைவேஸை நம்ம ரீச் பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கேன். ஆக்சுவலி மக்களே இந்த ரோடு தான் அது. ஸோ இதுதான். ஸோ நமக்கு அந்த பக்கம் பேக் வாட்டர்ஸ், இந்த பக்கம் சி, நடுவில் ஹைவே. ஸோ நம்ம அங்கே வந்து சின்ன ரோட நார்மல் ரோட்டில் போனோம் இல்லையா. ஸோ அதே இது வந்து இங்கே கொஞ்சம் பெருசாக ஹைவேயோட வரும். ஸோ இந்த சீனரிஸோட அப்படியே பார்த்துட்டே நீங்கள் இந்த ரோட்டில் போகலாம். ஸோ அது இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போகிறதுக்கு. எஸ், நல்ல பிளேஸ் இது. பட் உள்ள அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. உள்ள யாருமே இறங்கல, உள்ள யாருமே அலோடு இல்லை நினைக்கிறேன். பட் லொக்கேஷன் நைஸ். காராவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறப்பல. A few minutes later. ஸோ ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி மக்களே நமக்கு வந்து ஃபுல் ட்ரோன் வியூ வந்து கிடைக்கல. ஓகே மக்களே, ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த இடம் பேர் என்னதுடா. ஆமாம், எம்ல ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பீச்சு. இந்த இடம் வந்து நமக்கு வந்து வசதி வாய்க்கலை ட்ரோன் ஷாட்டுக்கு. அங்கே பார்த்தீங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான், ஆனால் ஹைவே. ஸோ பட் ஓகே, நம்ம இன்னொரு வாட்டி திருப்பி நம்ம கோவாக்குன்னு பிளான் பண்ணி வந்தோம்னா, இல்லாட்டி திருப்பி இன்னொரு வாட்டி பிளான் பண்ணி வந்தோம்னா இந்த பக்கம் வந்து நம்ம ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். ஓகே மக்களே, சரி ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக எடுக்க முடியலன்னு சொன்னல, எடுத்தாச்சு. இதோ பாருங்க. எப்படி செம்மையாக இருந்துச்சுல்ல. ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு 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 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்ததுக்கப்புறம் அந்த அளவுக்கு மழை இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து ஆர்சி தான் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ரிமோட் கண்ட்ரோல் இது வந்து. பட் ட்ரோன் வந்து ஃபுல்லின்னு சொல்ல முடியாது, பார்ஷலாக வந்து நமக்கு வந்து இதுதான். ஸோ வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் தான். ஸோ அதனால் செம்மையாக இருந்துச்சு. ஸோ மேலேருந்து பார்க்குற வியூவே சுகமே தனி தான். உங்களுக்காக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கோவா இல்லை என்ன கோயில்ரா, முருடேஸ்வரர் கோயில். எஸ், சிவன் கோயில் ஒன்று நான் போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டாப் நமக்கு அதான். ஸோ இங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 45 கிலோமீட்டர்ஸ். எனக்கு அங்கேயுமே அலோடு மாதிரி தான் போட்டிருக்கு. பட் லெட்ஸ் செக், போய் பார்ப்போம். உன்னோட சேர ஆக்சுவலா நம்மளோட மும்பை வரைக்குமே இந்த மாதிரி தான் ரோடு. நமக்கு மும்பை வரைக்கும் ரோடு இப்படிதான், அது கன்ஃபார்மா தெரியும். பட் அதுக்கப்புறமா இப்படி இருக்கலாம். ஜெய்ப்பூர் அந்த ரோட்லாம் அப்படிதான் இருக்கலாம். புர்தேஸ்வர் 4 கிலோமீட்டர்ஸ் டு டேக் ரைட், நாட் லெஃப்ட். ரைட்டா லெஃப்டான்றத உடனே குழப்பமாவே இருக்கிறதுக்கு ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன்.
நான் பாரு போன ரூட் எல்லாம் இப்ப ஏதோ ஒரு காலத்துல 10 வருஷம் முன்னாடி போன ரூட் எல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த லெஃப்ட் ரைட்டு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? ஒரே குஷ்டமா இருக்குப்பா. இந்த ஐஸ்கிரீம்ஸ் வந்து சரக்கு ஐஸ்கிரீம் வைக்க கூடாது இல்ல. ஐஸ்கிரீம்ஸ இப்ப பால் வச்சு ஐஸ்கிரீம் விற்கிறாங்க, அந்த மாதிரி விற்கிறாங்கல்ல. சரக்கு வச்சு ஐஸ்கிரீம் இருக்கா? அதான் அந்த பேசாம அந்த மாதிரி பிரான்சைஸ் ஆரம்பிச்சிடலாமா? பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒயின் ஷாப்ல மட்டுமே கிடைக்கிற சரக்கு, அதே மாதிரி ஒயின் ஷாப்ல மட்டுமே கிடைக்கிற ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்போ எந்த விதம் என்ன ட்ரை பண்ணலன்னு சொல்லு. இப்படி அப்படி போயிட்டு வரோன்றியா? சரி போயிட்டு வரோம். ஓடு தனியாக இதுவே தனியாக படமாகவே எடுக்கலாம் போல இருக்கே. அப்படியே நிப்பாட்டி இங்கே வச்சே கூட எடுத்துக்கலாம் வண்டியை. மக்களே பயங்கரமாக இருக்குது, சரியான ஐட்டம். ஓகே, ஸோ அமர உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ சும்மா அப்படியே இப்படி உள்ளே போயிட்டு மேலே வரைக்கும் விடுறாங்களா என்னென்னு போச்சோம் அப்படியே அதுக்கு பார்த்துட்டு வண்டி போயிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். இல்லாட்டி திருப்பி ரிட்டன். ஸோ இருந்து அப்படியே ரிட்டன் எடுத்து அப்படியே போகிறது தான். சரியான பெருசு இல்லை. இல்லை இப்போ ஆக்சுவலி பைக் மேலே போகுமா? மேலே போகும். ஓடு உள்ள இருந்தாச்சு. அடே நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்கணும் போல இருக்குடா. ஓகே மக்களே, ஸோ ஆக்சுவலாக இது அவ்வளோதான், முடிச்சாச்சு. இது ஆக்சுவலி ஒரு பெரிய தீவு. இது ஐ திங்க் ப்ரைவேட்டோட தான் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்க ஸ்டன்னிங்காக இருக்குது. பட் நம்ம மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா நமக்கு லக்கேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம மேலே வரைக்கும் போகல. ஸோ ஜஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இறங்குறோம். இப்போ தெரியாது உங்களுக்கு சிவன் அருள் தருவார் உங்களுக்கு. இப்போது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம கோவா தான் அடுத்த ஸ்டாப் நமக்கு. ஸோ 202 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு. இந்த இருக்குது பாருங்க கோயில், கரெக்டாக மண்டைக்கு நேராக இருக்குது. பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. ஆனால் அடுத்த வாட்டி வந்து கும்பிட வந்துடுவோம், மேலே ஏறிடுவோம். இந்த வாட்டி பெரிய பிளான்ன்றதுனால சின்னதாக அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டோம். ஸோ இப்போலேருந்து எக்ஸாக்டாக 200 கிலோமீட்டர்ஸு நம்ம வாஸ்கோடகாமா கோவா. ஸோ நம்ம வந்து எங்கே நம்மளுக்கணும் வந்துட்டானா. ஸோ 200 கிலோமீட்டர்ஸு வாஸ்கோடகாமா. ஸோ அதுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ நல்ல மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 164 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். 4 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். இன்னும் 4 மணி நேரம் ஓட்டணும். ஸோ 200 கிலோமீட்டர்ஸ். So yeah, let's go. ஆக்சுவலி கோப்ரோல தெரியாது இல்லை, ஆறும் இருக்குது கடலும் இருக்குது, ரெண்டு விதமும் இருக்குது. மேங்க்ரோவ்ன்றது வந்து கடல்லேருந்து வர தண்ணி, அதுவும் இருக்குது. நம்ம பெரியார் பார்த்தோன்னா அதுவும் இதில் தான் சேரும். எதில்? கடலில் தான் போய் சேரும். அதான்டா ரெண்டுமே தான்டா நடக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே, ஷூ வந்து கம்ப்ளீட்டாக நசியாச்சு. அதனால் இது அப்படியே காலெல்லாம் வெள்ளைன்னு ஆயிடுச்சு. ஸோ தண்ணிக்கு அப்படியே ஊறிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் வாங்கினா வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் வாங்குவோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ஷூ டைப் பார்த்திங்கன்னா அப்படியே ஊறுது. ஆக்சுவலாக மழை அந்தளவுக்கு பெய்யல, பட் ஊறிடுச்சு.
ஸோ மக்களே ஆக்சுவலாக வந்தாச்சு. வந்துச்சு. கொஞ்சம்